வெங்காயம் தான் போடணும். வாய் இதில் வந்து சீரகம் இந்த வெங்காயம், சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு 2 அரிசி போட்டிருக்கேன். பச்சை மிளகா. பச்சை மிளகா. வேக வச்சு தண்ணி எடுத்துக்கணுமா? சேனக்கிழங்கு கொத்தவரங்காய் மட்டும். ஆமாம் ஆமாம். இது கொத்தவரங்காய் வந்து நல்லா இருக்குது. கல்லுக்குள்ளே கிடக்கும். இதில் வந்து கத்திரிக்காய், வாழைக்காய், அப்புறம் புடலங்காய், உருளைக்கிழங்கு. இதில் வந்து கொத்தவரங்காவும் சேனக்கிழங்கும் இருக்குது. அப்புறம் இது கூட வந்து முருங்கைக்காய் போடணும். இது வந்து கேரட்டு. புளிப்புக்கு வந்து மாங்காய் இல்லைன்னா தயிர். போட்டுட்டுங்களா? வெந்துட்டுமா? வெந்துடும். அவரைக்காய் போடுவாங்களா? பீன்ஸ் அவரைக்காயில் போடுவாங்களா? அவரைக்காய் போட மாட்டா, பீன்ஸ் போடுவோம். பீன்ஸ் போடணும். பூசணிக்காய் போடுவாங்களா? பூசணிக்காய் போட மாட்டாங்க. பூசணிக்காய் சேனக்கிழங்கு தான் போடணும். ஆமாம், நான் பருப்பு குழம்புக்கு போட மாட்டேன். சாம்பாருக்கு தான் போடுவேன். இது பருப்பு குழம்பு. ஓ சரி சரி. இது வெந்தோடனே அந்த அரைச்சி வச்சிருக்கிறத மட்டும் ஊற்றணும். ஆமாம், அப்புறம் கருவேப்பிலை அரைச்சி வச்சிருக்கிறத போட்டு கொஞ்சம் பச்சை எண்ணெயும் ஊற்றுவேன். தேங்காய் வெந்த புடவை உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு வேக விடணும். மஞ்சள் போடணுமா? மஞ்சள் போடணும். சரி. உப்பு மறுபடியும் உப்பு போடுறீங்களா? உப்பு பத்தலையா? இப்போ வந்து இதில் வந்து தேங்காய், சீரகம், பச்சை மிளகா, வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சி போட்டிருக்கீங்க. பூண்டு, வெள்ளைப்பூண்டு போட்டிருக்கீங்க. அதுக்காக. இப்போ கருவேப்பிலை போட்டிங்களா? தாளிக்கணுமா? ஓ கருவேப்பிலையும் போட்டாச்சு. தாளிச்சாச்சுங்களா? அனுஜா சூப்பராக இருக்கா? நல்லா இருக்கு. ஆமாம், அம்மனியம்மா யூடியூப்ல வருவாங்க. நீங்கள் ஃபோனில் வருவீங்க, எல்லாரும் பார்ப்பாங்க உங்களை. ஆமாம், அதுதான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். ஓ அப்படியா? புளிப்பு இந்த மாங்காயோ தயிரோ ஊற்றா ருசியாக இருக்கும். இல்லை மாங்காய் இப்போ நல்லா கிடக்கு. அதுக்கு மேலே இப்போ என்ன விளையுது? இனிமேதான் இல்லை, மாங்காய் இல்லை, இப்போ சீசன் கிடையாது. தயிர்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துடுவோம். சொல்லலை.